ஹரி ஓம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை. என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு நம்ம வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய போகிறார், இந்த குரு பகவானுக்காக நாம் என்னவெல்லாம் செய்ய போகிறோம், செல்வங்களையும் புகழையும் பூர்வ ஜென்ம பலன்களையும் நம்ம எப்படி வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். நம்பிக்கை உள்ளவர்கள் எவ்வளவு பெரிய வீடியோவாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு தயாராகிடுங்க. நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்காக பொழுதுபோக்கு வீடியோக்கள் நிறைய இருக்குது, போய் பாருங்கள். சந்தோஷம். இதுவரை அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக படாத பாடு பட்டு வரீங்க. மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை, கழுத்தை நெரிக்கிற கடன், குழந்தைகள் வாழ்க்கையில் பிரச்சனை, சொந்த வீடு இல்லை, சொந்தமாக இருந்த நிலமெல்லாம் போச்சு, எல்லாத்தையும் அடகு வச்சு முடிச்சாச்சு, மன உளைச்சலில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதனால் குடும்பம் பிரச்சனையில் இருக்குது, சில குடும்பம் பிரிஞ்சிருக்கு. ஒரு கடினமான மனிதராக, அதாவது யார் பழக வந்தாலும் கோபத்தில் தெரிக்கிறது, ஆளை பார்த்தாலே இவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய உடலும் மனமும் சோர்ந்து போயிருப்பது, இந்த தோல்வியை துரோகத்தை கஷ்டங்களை மறைக்கிறதுக்கு வெளியே எல்லார்கிட்டையும் எரிஞ்செறிஞ்சு விழுறது, உங்கள்கிட்ட துணிஞ்சு யாருமே பேச முடியாத அளவுக்கு முரட்டுத்தனமாக நடந்துக்கிறது. இத்தனை காலம் வாழ்க்கையை மிக கொடூரமான வாழ்க்கையாக, வாழ்க்கையில் எந்த சுகங்களையும் அனுபவிக்காமல் வாழ்ந்து கொண்டு இருந்தீர்கள் என் அன்பு நண்பர்களும் தோழிகளும். இந்த ராசி நண்பர்களும் தோழிகளும் எல்லாருமே அப்படியா அப்படின்னா எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்க வர மாட்டாங்க. பிறவியிலேயே கோடீஸ்வரர்களாக பிறந்தவர்கள் இந்த வீடியோவை பார்க்க வர மாட்டாங்க. அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா அவர்களுடைய பூர்வ ஜென்ம பயன்கள் அப்படி. பெத்தவங்க ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்காங்க, பாவங்களை கழித்து புண்ணியத்தை சேர்த்திருக்கிறார்கள். இல்லைன்னா பாவங்களை சேர்த்து கொண்டு இப்ப சுகமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதை குழந்தைகள் தான் அனுபவிக்கணும், இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் அனுபவிச்சாகணும். இப்படி சொகுசா வாழ்ற என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த வீடியோ இல்லை. வாழ்க்கையில் நம்ம சொன்ன இந்த கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த வீடியோ. இப்படிலாம் ஏன் கஷ்டப்படுறீங்க? தேடி வந்த பல வாய்ப்புகளை கொஞ்சம் சிந்திக்காம அவசரப்பட்டு கோபப்பட்டு வாய்ப்புகளை நழுவ விட்டு விடுவது, அப்புறம் ஐயோ நழுவ விட்டுட்டோமே அப்படின்னு துடிக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்து விட்டது. உங்க வாழ்க்கையே அப்படியே தோசை மாதிரி பிரட்டி போடுற அளவுக்கு ஒரு அற்புதமான காலம். நம்பியவர்களுக்கு பொன்னான காலம், நம்பாதவர்களுக்கு பொய்க்காலம். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு நீங்க போக போறீங்க, மிக உயரமான இடத்துக்கு இந்த குரு பகவான் வந்திருக்கிறார் உங்களை தூக்கிவிட. இந்த ஜாதகத்துல சில கிரகங்கள் நகர்வு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதா பார்க்கப்படுகிறது. சனி, ராகு, கேது, குரு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பெயர்ச்சிகள். இந்த பெயர்ச்சியினால வாழ்க்கையில மனுஷனுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். பிறவி பலன் எப்படி இருந்தாலும் சரி, ஆனா கோச்சார ரீதியா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பெயர்ச்சிகள் இது. அப்ப குரு பெயர்ச்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வாழ்க்கை அப்படியே பாசிட்டிவா மாறின சம்பவங்கள் நடந்திருக்கு. எதிர்பார்க்க முடியாத மாற்றம், வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டிருக்கு. அதுபோல உங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் பொருளாதாரம், அமைதி, மகிழ்ச்சி இது வரைக்கும் இல்லைன்னா அடியோட மாறி உங்களுக்கு கிடைக்க போகுது. கடனை எல்லாம் அடைக்க போறீங்க, சுப செலவுகள் செய்ய போறீங்க, சொந்த நிலம், வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்க போறீங்க. ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நீங்களும் வாழ போறீங்க. நல்லதே நடக்கும், இது உண்மை. இவருக்கு புது பணம் வந்திருக்கு, அதனால தான் இப்படி ஆடுறார் அப்படின்னு சொல்ல கேட்டிருப்பீங்க, அப்படின்னு கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. அப்படி புது பணம் வந்தவர் போல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த ஒரு வருடத்தில் 5 வருடமாக பட்ட கஷ்டமெல்லாம் முடிந்தது. விபரீத யோகம், அதிர்ஷ்ட யோகம். இந்த ஒரு வருஷத்துல உங்களின் வாழ்க்கை புதிய உச்சத்தில் தொடப்போகிறது. அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என் அன்பு தோழிகளே, பிள்ளைகளே, நண்பர்களே? சாதனைகளை குவிக்கப் போகிறீர்கள். அது மட்டும் இல்ல, குபேர யோகம். குரு பகவான் வந்தாலே குபேர யோகம் தான். நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி பிரம்மாண்டமான வீடு, 16 செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆரோக்கியம், குடும்ப நலம், திருமணம், பணம் இது எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கிறது. நினைச்சு பாருங்களேன். ஒரு நிமிஷம் நிம்மதியான தூக்கம், அழகான வீடு, ஆடம்பரமான கார், நிலம், குழந்தைகள்லாம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அப்படி ஒரு குபேர யோகம் இந்த குரு பெயர்ச்சியில் நடக்க போகிறது. யோக பலன் அப்படின்னாலே அது குரு பகவானால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நவ கிரகத்துல குரு மாதிரி எந்த கிரகமும் கொடுக்க முடியாது. முக்கியமான இடத்தை பிடிப்பவர் குரு பகவான்.
குடிசையில் இருப்பவன் கோட்டைக்கு சென்று விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களே, பூனையாய் இருந்தவன் புலியாய் மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுபோல் உட்கார இடமே உங்களுக்கு இல்லைனாலும் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியே அதுதான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கோட்டையில் தூங்குறதாகவும் கார் வச்சிருக்கிறதாகவும் நிலம் வச்சிருக்கிறதாகவும் கற்பனை பண்ணிக்கிங்க, கனவு காணுங்கன்னு சொல்கிறீங்களே, இது நியாயமா? உட்கார இடம் இல்லைனாலும் சிங்க நடை போட்டு சிம்மாசனத்தில் அமரும் காலம் உங்களுக்கு வந்து விட்டது என் அன்பு தோழிகளே, தோழர்களே. 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசியில் பயிற்சி அடைய போகிறார் நமது குரு பகவான். ஜோதிடத்தின்படி நல்ல கவனிங்க, கிரகத்தின் தெய்வமான வியாழன் ராசி மாறும் போதெல்லாம் இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், சாதகமான பலன்களை கொடுக்கும். ஆனால் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் நம்ம கையில் இருக்குது. இதை நம்புங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். நம்பலன்னா முதல் படியே உங்களுக்கு சர்க்கிள் தான். நம்பிக்கையோட முதல் படி எடுத்து வச்சிருங்க. இங்கே நல்லா கவனிக்கணும், நம்பிக்கையோட முதல் படியை எடுத்து வையுங்கள், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்படி நம்ம வாழ்க்கையே மாற்ற போற குரு பகவான் கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் என்ன செய்ய போகிறார்? இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டில் அமர்ந்து எல்லாத்தையும் முடக்கி அத்தனை பணத்தையும் செலவு பண்ண வச்சு அவ்வளவையும் அடகு வைக்க சொல்லி பல நஷ்டங்களை ஏற்படுத்தி பல விஷயங்களில் தடையை ஏற்படுத்தி நம்முடைய அலட்சியத்துக்கு மிகப்பெரிய பாடத்தை எடுத்திருக்கிறார் குரு பகவான். இதுவரைக்கும் 3ஆம் வீட்டில் அமர்ந்து, இன்னும் சொல்லப்போனா இந்த 5 வருடமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வாங்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். வேலை இல்லாம, வருமானம் இல்லாம, தொழிலில் நஷ்டப்படுத்தி அல்லது உழைப்புக்கேற்ற வருமானம் கூட வர விடாம, வேலை இருந்தா அந்த வேலையில் ஒரு நிம்மதி இல்லாம, திருப்தி இல்லாம, சம்பளம் வந்தாலும் 10 நாளைக்கு மேலே அது தாக்கு பிடிக்காமல் அடுத்த 20 நாளில் கடன் வாங்க வச்சு, வீட்டில் உள்ளவங்களுக்கும் கடன் தொல்லை, அதனால் குடும்ப பிரச்சனை, அதனால் பிரிவு, சொத்துக்களை இழந்து, நிலத்தை இழந்து, எல்லாத்தையும் கொண்டு போய் அடகுல வச்சு, சொத்தை விற்று, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். கஷ்டங்கள் அத்தனையும் இந்த ஒரு 4-5 வருஷத்தில் கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் பட்டிருப்பீங்க. காதலில் தோல்வி, திருமணம் வரைக்கும் போய் சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி, திருமணத்தில் தோல்வி, வார்த்தைகளால் பிரச்சனை, துரோகம், கூட இருந்தவங்களே குழிப்பறிச்சது, பொருளாதாரம் அதனால் மோசமாகி இஎம்ஐ கட்ட முடியாமல், கையில் காதில் கழுத்தில் கடந்ததை கொண்டு போய் அடகு வச்சு அதை மூக்க முடியாமல் அந்த வட்டிக்கு வெட்டி மேலே கட்டி குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுக்க முடியாமல், பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள், நோய் பிரச்சனை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு பிரச்சனைகள்லையும் நீந்தி இன்னைக்கு கரையை வந்து சேர்ந்துருக்கீங்க. அது நீங்களாக நீந்தி வந்து சேரல, அந்த அலையே கொண்டு வந்து உங்களை சேர்த்துருக்கு. தப்பி தவறி உயிர் பழச்சிக்கிட்டோம், அந்த அளவுக்கு நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து போயிட்டே இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் எப்போ தான் வரும்? நாங்கள் நிம்மதியாக இருந்து சந்தோஷமாக இருந்து குறைஞ்சது 4-5 வருஷம் ஆச்சுங்க. ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? கும்பராசிக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது 7.5 சனி. என்னதான் நம்ம சேஃப்டியாக இருந்தாலும், பாதுகாப்பாக இருந்தாலும், எச்சரிக்கையாக இருந்தாலும், சனியுடைய புத்தியை மாற்றவே முடியாது. நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் இவ்வளவு விஷயங்களையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லது என்னன்னா, கர்ம வினைகளை நம்ம கழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்படலாம். எல்லா பாவங்களுக்குமான கர்ம வினைகளை நம்ம கழிப்போம், இதை முடிஞ்சால் கர்ம யோகம் ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இருக்கிறதுனால எந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது மட்டும்தான். எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிடணும், எப்படியாவது குறிக்கோளை அடைஞ்சிடணும், எப்படியாவது நம்ம கனவை நனவாக்கிடணும் அப்படின்னு போராடிட்டு இருப்பீங்க கும்பராசி நண்பர்களும் தோழிகளும். அதனால் என்றைக்குமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து மட்டும் போக மாட்டீங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு. எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் உங்களை சோர்வடைய வைக்க முடியாது. அதுபோல் உங்களை சோதித்த குரு பகவான் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் தகுதி பெற்றிருக்கிறீர்கள், எவ்வளவு உங்களுக்கு செல்வங்களை கொடுக்கலாம், எவ்வளவு நிம்மதியை கொடுக்கலாம், எவ்வளவு சந்தோஷங்களை கொடுக்கலாம், எந்தெந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கலாம், எந்தெந்த விஷயத்தில் வெற்றியை கொடுக்கலாம், எந்தெந்த துறைக்கு நீங்கள் சரிபட்டு வருவீங்க, எந்தெந்த தொழிலுக்கு சரிபட்டு வருவீங்க அப்படிங்கிற சோதனை கட்டத்தில் இருந்திருக்கிறார் குரு பகவான். இப்படி தான் நீங்கள் மாற்றி யோசிக்கணும். ஏன்னா அள்ளி கொடுக்கிறவர் சும்மா கொடுத்துட மாட்டார்ல. இந்த சோதனைக்கு அப்புறம்தான் நமக்கு கிடைக்க வேண்டியதை, சேர்க்க வேண்டியதை குரு பகவான் சேர்க்க போகிறார். 3ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போது 4ஆம் வீட்டில் வந்து சிம்மாசனத்தை போட்டு உட்கார்ந்துட்டார். எதுக்காக? உங்களுக்கு ஒரு சிம்மாசனத்தை ஏற்படுத்தி கொடுக்க. 100க்கு 100 உண்மைங்க. 4ஆம் இடத்தில் இருக்கிற குரு பெரிய நல்லதெல்லாம் செஞ்சிட மாட்டார். அது ஒரு நல்ல இடமே இல்லை. 4ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்தா நல்ல இடம் இல்லைத்தான். ஆனால் அவருடைய பார்வை இருக்குல்ல,
கோடி புண்ணியத்தை தரும். எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அவரது பார்வை அந்த தோஷங்களை நீக்கும். ரொம்ப முக்கியமான இடத்துல பார்வை விழுது. அதுதான் கும்பராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம், யோகம், பொற்காலம், சிம்மாசனம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சில பேர் 4ஆம் இடம் நல்லதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. இங்கே உண்மை என்னன்னா 2 விஷயமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இதுதான் உண்மை. நல்லதும் கெட்டதும் கலந்தது தான் வாழ்க்கை. ஆனால் அந்த நல்லதுலேயும் ஒரு கெட்டது நடக்க போகுது, கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்க போகுது. நீங்கள் எது செஞ்சாலும் 2 பலனுமே கிடைக்குங்க. ஆனால் எது அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். குரு பகவான் முடிவு பண்ணிட்டார், 2 விஷயத்தையும் கொடுப்போம், பயப்புள்ள எதை தேவையோ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கொடுக்க போகிறார். புரியுதுங்களா? 2 விஷயத்தையும் கொடுக்க போகிறார். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். ஆனால் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அவர் கொடுப்பதை மூடிக்கொண்டு கொடுப்பார். இங்கே தான் நமக்கான பரீட்சையே ஆரம்பம். திறந்து கொடுத்துட்டா தான் டக்குன்னு எடுத்துருவீங்களே தேவையானதை. மூடிக்கிட்டு கொடுக்கிறார். உங்களது சிந்தனையாலும் முயற்சியாலும் ஆன்மீக பலத்தாலும் உண்மையாலும் உழைப்பாலும் உதவிகளாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அது அத்தனையும் உங்களுக்கு நல்லதாக கிடைக்கும், நல்லதாகத்தான் நீங்கள் எடுப்பீங்க. இது ஒரு சூட்சமம். அப்போ என்ன பண்ண? முதல்ல ஆன்மீகத்தில் குரு பகவானின் அருளை, அவரது அருட்பார்வையை நம்ம பெறணும். அன்பு கும்பராசி நண்பர்களே, உயிர் பொழைச்சி வந்திருக்கீங்க. கழுத்து வரைக்கும் வந்த கத்தி அப்படியே விலகி போயிடுச்சு. தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாகையோடு போயிடுச்சு. இப்போ மீண்டு வரணும் அப்படின்னா ஆன்மீக பலத்தோடு உங்களது தன்னம்பிக்கையை சேர்த்து கொண்டு மீண்டு வாருங்கள். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் குரு பகவான். குரு பகவான்லாம் நம்ம நினைச்சது மாதிரி சாதாரணமானவர்ல, நம்முடைய அத்தனை சந்தோஷங்களுக்கும் காரணகர்த்தா. நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம். சந்தோஷத்தை சொல்கிறீங்களா, ஆடம்பரத்தை சொல்கிறீங்களா, ஆன்மீகத்தை சொல்கிறீங்களா, செல்வ வளத்தை சொல்கிறீங்களா, கோடி கோடியாய் பணத்தை சொல்கிறீங்களா, பேங்க் சொல்கிறீங்களா, பவுனு சொல்கிறீங்களா, நிலத்தை சொல்கிறீங்களா, எல்லா விஷயத்துக்கும், அதுபோல் புத்திர பாக்கியம், அதுபோல் தனம், தனம்னா பணம், எல்லாத்தையும் சொல்கிறவர் குரு பகவான். இவருடைய அருள் நமக்கு கிடைச்சிச்சுன்னா இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, 7 ஜென்மத்துக்கும் நம்மளால் செல்வத்தை சேர்க்க முடியும். அருள் கிடைக்கணும் அப்படின்னா பாவங்களை நம்ம அனுபவிச்சிருக்கணும். நாம் செஞ்ச பாவங்களுக்கான கஷ்டங்களை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா கர்ம வினைகள் தீர்ந்து நமக்கான கர்ம யோகம் ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் நான் சொன்ன கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகம் ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். யோகத்தை அள்ளி கொடுக்க சிம்மாசனத்தை போட்டு உட்காந்துருக்கிறார். சிங்க நடை போட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. குரு பகவானை யாருன்னு நினச்சிங்க? உங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் புரியறதுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன். நம்முடைய பொருளாதாரத்தை மட்டும் இல்லை குரு பகவான் உயர்த்தக்கூடியவர். இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தையே உயர்த்தக்கூடிய வல்லமை படைத்தவர் குரு பகவான். இந்த பிரபஞ்சத்துக்கே அவர் குருதான். இருந்தாலும் நமக்கும், அதாவது நம்ம நாட்டுக்கும் குரு பகவானுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது என்ன? யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே. தங்கங்களே, நாளைய தலைவர்களே, சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, தங்கத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவான் வந்துவிட்டார். என்னங்க தங்கம்? குரு பகவான். தங்கம் குருவினுடைய உலோகம். ஒரு நாட்டின் பொருளாதார நிதி தங்கம் சார்ந்தே இருக்கிறது. இதைத்தான் காரல் மார்க்ஸ் சொல்லியிருக்கார். இந்த உலகை ஆட்டி படைக்கும் மஞ்சள் பிசாசு அப்படிம்பார் தங்கத்தை. ஒரு மாபெரும் கிரகமான குருவின் கட்டுப்பாட்டில்தான் இந்த உலகின் பொருளாதார ஜீவனமே இருக்கிறது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்றார் பொருளாதார மேதை காரல் மார்க்ஸ். அப்ப தங்கம் யாருடைய உலோகம்? குருவின் உலோகம். பெட்டியை நல்லா திறந்து வச்சுக்கோங்க, தங்கம் உங்களுக்கு கொட்டப்போகுது. இது கனவு அல்ல, நிஜம். திறந்து வச்சுட்டு தூங்கிடாதீங்க, அதுக்காக கஷ்டப்படுங்க. இங்கே தான் முக்கியமான விஷயமே. திறந்து வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு எங்கே தங்கம் கொட்டுதுன்னு நீங்கள் ஒன்றும் கொட்டலையே, உங்கள் கையில் இருக்குங்க. உங்களுக்காக நான் கையை நீட்ட முடியாது, நான் உழைக்க முடியாது. நீங்கள் உழையுங்கள், கையை நீட்டுங்கள். தங்கத்தை குரு பகவான் கொண்டு வந்து வைப்பார். குருவின் உலோகம் தங்கம். ஒருத்தருடைய ஜீவனத்தை, சம்பாத்தியத்தை, பணவரவை, பண பலத்தை நிர்ணயிப்பது ஜாதகத்தில் குரு. ஒன்று தெரியுமா? இந்தியாவில் வாழ்கிற சராசரி மக்கள் எல்லாருமே வறுமையில் பிறந்து வறுமையில் வாழ்ந்து வறுமையிலே இறந்து போகிறோம். பெரும்பாலான பேர் எந்த ஒரு சுகங்களையும் பார்க்காமல் இறந்து போகிறோம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்தியாவின் ராசி மகரம், அதிபதி சனி. நீதி, நேர்மை, இதையே நினைச்சு நம்ம மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கடின உழைப்பாளியாக இருந்தாலும் நமக்கான முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் சனி பகவான் தான்.
இங்கே வந்து அவர் சீர்தூக்கி பார்க்குறாரு. என்ன கர்ம வினைகளை நீங்கள் செஞ்சீங்க, முன் ஜென்மத்தில் என்ன பாவங்கள் செஞ்சீங்க, என்ன நல்லது செஞ்சீங்க. உலகத்தில் உள்ள அத்தனை பாவம் செய்தவர்களும் இந்தியாவில் வந்து பிறந்ததாக ஒரு ஐதீகம். அதுதான் சனி பகவான் இந்தியாவில் கஷ்டப்படுங்க அப்படின்னு கொண்டு வந்தது மாதிரி தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ என்ன பண்ணலாம், விதியை நம்ம மதியால் வெல்லலாம். விதியை மதியால் வெல்லக்கூடிய விதி ஒன்று உள்ளது தெரியுமா? அப்போ கடின உழைப்பாளியாக நாம் இருந்தாலும் ஏழையாக பிறந்திருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மாற வேண்டுமென்றால் இந்த குரு பகவான் மனசு வைக்கணும். அவருடைய அருளை நம்ம பெற வேண்டும். ஜாதகத்தில் நல்ல இடம் இல்லாமல் கொடூரமான இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா கோச்சார ரீதியாக குருதோஷம் நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். குரு நீச்சமாகவோ பகை பற்றோ இருந்தால் எவ்வளவு அதிர்ஷ்டசாலியாக நம்ம இருந்தாலும் எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அந்த கஷ்டங்களும் துன்பங்களும் துரோகங்களும் துயரங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கும். என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இதை ஆழமாக புரிஞ்சுக்குங்க. அதுக்கு என்ன பண்ணோம், குரு பகவானுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணணும், அவ்வளோதான். குருவே நமக, உன் காலடியிலே நான் கிடக்கிறேன், எல்லாத்தையும் சரி பண்ணு, என் உடலை வருத்தி கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு பரிகாரம். சரி, பரிகாரத்தால் என்ன நடக்கும்? பரிகாரங்கிறது உண்மையா? பல பேர் நம்பி இருக்க மாட்டீங்க. நம்பியவர்கள் இன்னைக்கு கோடீஸ்வரர்கள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்பியவர்கள், நம்பாத நம்மளை மாதிரி உள்ளவங்களாம் இன்றைக்கும் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இது நடக்காதா, இது நடக்காதா, இது நடக்காதா அப்படின்னு. திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், செல்வம், பதவி, நல்ல நெறி, நன்னடத்தை, கருணை உள்ளம், தூய சிந்தனை, குழந்தை பாக்கியம், ஆழமான அறிவு, அதிர்ஷ்டம், கோடிக்கணக்கில் பணம், குணமுள்ள வாழ்க்கை துணை, பொன், தங்கம், சுகபோகம், அதிர்ஷ்டம், இது எல்லாமே குரு பகவானுடைய பார்வைப்பட்டால் தான் கிடைக்கும். அப்போ இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க? குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்களை. அப்போ நம்மளையும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பரிகாரம். விழுந்துருவோம், நீயே கதி நீயே விதி அப்படின்னு விழுந்துருவோம். ஜாதகத்தின்படி குரு பகவானின் பார்வை நமக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்வோம். தட்சிணாமூர்த்தியை வேண்டி விரதம் இருந்தோம் அப்படின்னா குரு தோஷம் விலகும். இந்த தோஷங்கள், பாவங்கள், முன்ஜென்ம வினைகள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த ராசி நண்பர்கள் எந்த ஒரு சந்தோஷத்தையும், இன்பத்தையும், நிம்மதியையும், பணக்காசையும் அனுபவிக்க முடியல. அதனால் அதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செய்யுங்க. இது வீட்டில் செய்கிற பரிகாரம் தான், ஆனால் வலிமையான பரிகாரம். ரொம்ப கஷ்டம். கஷ்டம் அப்படின்னா யாருக்கு? நம்பாதவங்களுக்கு கஷ்டம். உங்களுக்கு ஈஸி, கடுமையான பரிகாரம் இது. ஆனால் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது. இந்த துன்பங்களையும் துயரங்களையும் நீங்கள் அனுபவிக்கவே மாட்டீங்க. இன்னும் 7 சந்ததியினருக்கு 7 ஜென்மத்துக்கும் புண்ணியத்தை சேர்க்கிற ஒரு அற்புதமான பரிகாரம் இது. நம்பிக்கையோட பரிகாரத்தை கேளுங்க. குரு பகவான் ஜாதகத்தில் வலிமை இழந்து இருந்தால் நாம் சொன்ன அத்தனை கஷ்டங்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அப்போ அவருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வியாழக்கிழமை ஒரு அற்புதமான நாள், அன்னைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். எப்போ செய்ய போகிறோம் அப்படின்னா சுக்கிலபட்சம் எனப்படும் வளர்பிறையில் நம்ம ஆரம்பிக்கணும். ஒரு வியாழக்கிழமையில் வளர்பிறையில் ஆரம்பிக்கிற அந்த விரதம் தொடர்ந்து 16 வியாழக்கிழமை விரதம் இருக்கணும். அத்தனை அற்புதமான பலன்களும் கிடைக்கும். நம்ம சொன்ன அந்த செல்வங்கள் அனைத்துமே கிடைக்கும். கொஞ்சம் எங்களால் முடியும் அப்படின்னா 3 வருடங்கள் இடைவிடாமல் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா குரு பகவானின் பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை பெரிய கிரகங்கள் நம்மளை வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சாலும் குரு பகவான் சமாதானம் செய்து அவர்களை அனுப்பி வைப்பார்கள். என்னுடைய பக்தன், எதுவும் செய்யாதீர்கள், அவ்வளவு பெரிய பரிகாரம் செய்திருக்கிறார் அப்படின்னு நமக்காக போராடுவார் குரு பகவான். ஈஸ்வரனிடம் வரம் வாங்கி கொடுப்பார், எல்லா செல்வங்களும் கொடுக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. குரு பகவானுக்காக வியாழக்கிழமை விரதம் எடுக்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 3 உறுதிமொழிகளை நீங்கள் எடுத்துக்கணும். 1, நம்பிக்கை. அதாவது குரு பகவானை நம்பி இந்த விரதம் நாங்கள் எடுக்கிறோம், அதற்கான செல்வங்களை குரு பகவான் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை 100% இருக்க வேண்டும். 2வது, எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த விரதத்தை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கணும். 3வது, பெண்களுக்கான அந்த 3 நாட்கள் தவிர்த்து நீங்கள் விரதம் எடுத்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் வந்துருச்சு அப்படின்னா அந்த வியாழன் நிறுத்திட்டு அடுத்த வியாழன்லேருந்து உங்களது விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். அதுபோல் ஆண்களுக்கு உடல் ஒத்துழைக்கலை, சுத்தமாக முடியல அப்படின்னா
அதற்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. அடுத்த வியாழக்கிழமையிலிருந்து எடுத்துக்கங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் உடல் ஒத்துழைக்குது, ஆனால் மற்ற சூழ்நிலை காரணம் காட்டவே கூடாது. இந்த விஷயத்தில் இந்த 3 உறுதிமொழிகளையும் எடுத்துக்கிட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிக்கலாம். சரி, எப்படி விரதம் இருக்கிறது? வளர்பிறை வியாழனில் ஆரம்பிங்க. ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிற 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளார இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதிகாலையில் எழுந்து குளித்து மஞ்சள் நிற ஆடையை அணிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உண்ணாமலும் எதுவும் அருந்தாமலும் குரு பகவானுக்குரிய நவக்கிரக கோலம், அதாவது கோல கட்டியால் இல்லை, பொடியால் இல்லை, மண் பொடியால் இல்லை, பச்சரிசி மாவால் கோலம் போடணும். நீங்கள் பச்சரிசி மாவை அரைச்சியும் கோலம் போடலாம், அதுபோல் பொடியாகவும் கோலம் போடலாம். ஆனால் பச்சரிசி மாவால் கோலம் போடணும். அந்த கோலத்தை வாசல்லையும் பூஜை அறையிலையும் போட்டுக்குங்க. அடுத்தது வழக்கம் போல் கற்பூரம், அகர்பத்தி, சாம்பிராணி இது எல்லாமே இந்த வீடு முழுவதும் நமக்கு வாசனையை கொடுக்கக்கூடிய, ஒரு பக்தியை நம்பிக்கை அளிக்கக்கூடிய வாசனைகள்லாம் இருக்கணும். வழக்கம் போல் ஏற்றிக்குங்க. அடுத்தது 3 தீபங்கள். குலதெய்வத்துக்கு, மகாலட்சுமிக்கு, குரு பகவானுக்கு. இந்த 3 தீபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு தீபம் இழுப்ப எண்ணெயால் பஞ்சு திரி வச்சு ஏற்றிக்கோங்க. இது குலதெய்வத்துக்கான தீபம். இரண்டாவது மகாலட்சுமிக்கு தீபம். சுத்தமான நெய்யை ஊற்றி தாமரை தண்டு திரிய வச்சு தீபம் ஏற்றணும். இது மகாலட்சுமிக்கான தீபம். மூன்றாவது தீபம் குரு பகவானுக்குரிய தீபம். 5 எண்ணெய் கலந்த பஞ்சதீப எண்ணெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், நெய், இழுப்ப எண்ணெய், இந்த 5 எண்ணெய் கலந்த தீப எண்ணெயை ஊற்றிக்குங்க. ஊற்றி அதில் மஞ்சள் திரி, கலர் திரியாகவும் வைக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டில் மஞ்சள் துணி, புது துணி இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் கிழிச்சு திரியாக வச்சுக்கோங்க. இந்த 3 தீபத்தையும் ஏற்றிக்குங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, தரமான பொருட்கள் இருக்கும்போது 100% உங்களுக்கான பரிகாரம் வெற்றி பெறும். குரு பகவானுடைய அருள் கிடைக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், தரமான பொருட்களாக இருக்கணும். கடமைக்கு புள்ள பெற்று காண்டாமிருகத்துக்கிட்ட கொடுத்த கதையாக தரமில்லாத பொருட்களை பயன்படுத்தி பரிகாரம் பழிக்கல, ஜெயிக்கல அப்படின்னு புலம்பக்கூடாது. தரமான பொருட்களாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா 100% அது நடக்கும். இது உறுதி. தரமான பொருள் பக்கத்தில் இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். குட் பேபி 90 43 68 86 26 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தரமான பொருட்களை வாங்கிக்கிங்க. பச்சரிசியால் செஞ்ச கோலமாவு கட்டி இருக்குது, பொடி இருக்குது. இதில் 9 பூஜை பொருட்களை கலந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதுவும் புதுமையாக செஞ்சுருக்காங்க. பஞ்சகாவிய அகர்பத்தி, பஞ்சகாவிய விளக்கு, அதுபோல் சுத்தமான நெய், பஞ்சதீப எண்ணெய், தீப எண்ணெய், அத்தனை பூஜை பொருட்களும் தரமான பொருட்களாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தேவைன்னா வாங்கிக்கிங்க, இல்லைனா அக்கம் பக்கத்தில் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கங்க. அது தப்பு இல்லை. இது ஒரு விளம்பரம் தான். ஆனால் தரமான பொருட்கள் மிக மிக முக்கியமானது. தரமான பொருட்களுக்கு செய்கிற செலவு 100 மடங்காக ஆன்மீகத்தில் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த பூஜையை நம்பிக்கையோட செயல்படுத்த ஆரம்பிங்க. 3 தீபத்தையும் ஏற்றி வச்சுக்கிங்க. எங்கே ஏற்றி வைக்கணும் அப்படின்னா, அந்த கோலம் விட்டுருக்கீங்கள, மேலே 2 கீழே 1 முக்கோண வடிவில் வச்சுட்டு, சரி எந்த பக்கம் பார்த்து நீங்கள் உட்காரணும் அப்படின்னா, நீங்கள் தெற்கு பக்கம் பார்த்து உட்காரணும். குரு பகவான் ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை கோலத்துக்கு முன்னாடி வடக்கு பார்த்து வச்சுருங்க. குரு பகவானுக்கு உரிய திசை வடக்கு திசை. தீபத்தை ஏற்றி வச்சுக்கிங்க. இப்போ இந்த மந்திரத்தை தியானம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதாவது 2 மந்திரம் சொல்லுவேன், 2ல் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு மந்திரத்தை எடுத்துக்கங்க. முதல் மந்திரம் ஓம் ப்ரீம் பிரகஸ்பதாயே நம. மனசில் அடி வயிற்றுலேருந்து வெளியில் வரணும், நம்பிக்கையோடு வெளியில் வரணும். அடுத்த மந்திரம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படிங்கிற அந்த மந்திரம் ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்துக்குங்க. இந்த 2 மந்திரத்தில் ஒரு மந்திரத்தை தேர்வு செஞ்சுக்கிங்க. தேஷ்கால பத்ரா முறையின்படி அப்படின்னா இது ஒரு முறை ஜோதிடத்தில், ஆன்மீகத்தில். குருவின் அருளை பெறணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை கலியுகத்தில் 2வது மந்திரத்தை இந்த பரிகாரம் முடியறதுக்குள்ளார நீங்கள் 76,000 முறை உச்சரிச்சிருக்கணும். முதல் மந்திரத்தை 19,000 தடவை உச்சரிச்சிருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த மந்திரத்தை எண்றதுக்கு ருத்ராட்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ருத்ராட்சம் கடக்கும் போதும் இந்த மந்திரத்தை நீங்கள் எண்ணிக்கலாம். அப்படி இந்த மந்திரத்தை நீங்கள் 76,000 முறை உச்சரிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1008 முறை சொல்லணும். அப்போ தான் உங்களால் இந்த விரதம் முடியும் போது 76,000 முறையோ அல்லது முதல் மந்திரமான 19,000 தடவையோ சொல்லி முடிச்சிருக்க முடியும். 2வது மந்திரம் மிக முக்கியமான மந்திரம். பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த 3 கடவுள்களின் ஆசியையும் குருவின் முழு அருளையும்
கொடுக்கக்கூடிய மந்திரம். முடிஞ்ச வரைக்கும் இந்த 2வது மந்திரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. மும்மூர்த்திகளின் ஆசை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது காலையில் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு மாலை வரைக்கும் எதையும் உண்ணாமல் தண்ணி குடிக்கலாம், குடிச்சிங்க. எதுவுமே சாப்பிடாம விரதம் இருங்க. மாலை அருகில் உள்ள ஒரு சிவன் கோவிலுக்கு போங்க, அங்கே சிவனை முதல்ல வணங்கிங்க. அடுத்தது நவக்கிரக சன்னதியை சுற்றி வாருங்கள். அதுக்கப்புறம் குரு பகவானுக்குரிய இடம் இருக்கும், தட்சிணாமூர்த்தி, அங்கே சந்தனம் மஞ்சள் இதை அபிஷேகமாக செய்யுங்க. அதுக்கப்புறம் குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அப்புறம் மஞ்சள் நிற பூக்கள் சாத்தி மஞ்சள் நிற இனிப்புகளை நைவேத்தியமாக செய்து வழிபடுங்க. லட்டா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா மஞ்சள் நிறம். அடுத்தது ஆடைகள் அல்லது லட்டு இதை இல்லாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு கோவிலில் இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுங்க. ஏன்னா குருவுக்கு உரிய மஞ்சள் நிறத்தில் லட்டு இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லை, இந்த பொருளையும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். மஞ்சள், தங்கம், பருப்பு, துணி, மூல உப்பு, தூய நெய், மஞ்சள் பூக்கள், புஷ்பராகம் கற்கள் இல்லைனா ஆன்மீக புத்தகங்கள் இதை தானமாக கொடுக்கலாம். அது உங்கள் வசதிக்கேற்றது மாதிரி நீங்கள் கொடுங்க. அடுத்தது கோவிலில் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க. உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிடுங்கள். வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யுங்க. இப்படி ஒவ்வொரு வியாழக்கிழமை வரை, அதாவது 16 வியாழக்கிழமையோ அல்லது 3 வருடம் 158 வியாழக்கிழமையும் இந்த விரதத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா குரு பகவானின் பூரண அருள் எதுவரைக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதுமே அவருடைய அருள் ஆசி கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா உங்களை அடிச்சிக்க இந்த பூலோகத்தில் யாருமே இல்லை. அத்தனை அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து உங்கள் காலடியில் போடுவார் இந்த குரு பகவான். முக்கியமாக இந்த 3 உறுதிமொழிகளை எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் அத்தனை செல்வங்களையும் சேர்க்க முயற்சி பண்ணுங்க. குரு பகவானின் பார்வை வீடுகள். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து இருக்கிற இடத்தை விட பார்க்குற பார்வைக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். அதனால் குரு பகவானின் பார்வை எந்தெந்த வீட்டில் விழுது அப்படின்னா உண்மையாக ஒரு யோக காலம் ஆரம்பிச்சிருச்சு, ஒரு அதிர்ஷ்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க அந்த இடத்த சொல்லும்போது. தைரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இங்கே என்ன விஷயம்னா சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். அப்போ இருக்கிற இடம் கொஞ்சம் அதிக பலன்களை கொடுக்கலனாலும் தைரியஸ்தானத்திலிருந்து வரார்ல, அதனால் இனிமேல் தைரியம் அதிகரிக்கும். எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம் அப்படிங்கிற தைரியம். எங்கேயுமே நீங்கள் தயங்க மாட்டீங்க. இனிமே ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கும், தெளிவான முடிவு எடுப்பீங்க, தைரியத்தோடு எடுப்பீங்க. ஆரம்பத்திலேயே நமக்கு தைரியம் அப்படிங்கிற யோகம் கிடைச்சிருச்சு. அதுபோல் உங்களது அஷ்டம ஆயுள் ஸ்தானம், தொழில் ஸ்தானம், விரயஸ்தானம் இந்த 3ஐயும் பார்க்கிறார். ஆயுள் ஸ்தானம், தொழில் ஸ்தானம், விரயஸ்தானம். அப்போ குரு பார்த்திட கோடி புண்ணியம். இதில் தொழில் ஸ்தானம், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை விழறதுனால உங்களது தொழிலோ அல்லது நீங்கள் செய்கிற வேலையோ மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும். ஆயுள் ஸ்தானம் கவலையே பட வேண்டியதில்லை, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் உடலில் அதெல்லாம் சரியாக போகுது. விரயஸ்தானம் தொழில் மூலியமா பணம் வந்துகிட்டே இருக்க போகுது. அதுபோல சுப விரய செலவுகளை நீங்க செய்ய போறீங்க, செலவுகளை செய்ய போறீங்க, அதை சுப செலவுகளாக மாத்திக்க போறீங்க. இதுதான் பொதுவாக பார்வை பலன்கள். இப்போ அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா கடுமையான கஷ்டம் இருந்து வந்தது. உறுதியாக ஒரு வேலை பார்க்க முடியாமல் இருந்திருக்கும். இது வரைக்கும் வருமானம் உயராமல் வெகு காலமாக ஒரே மாதிரியான வருமானத்தில் இருந்திருப்பீங்க. இல்லைனா வேலையை விட்டு வெளில வந்திருப்பீங்க. ஏன்னா 7.5 சனி வேற. கடன் அதிகமாயிட்டே இருந்திருக்கும். கடன் வாங்கியே ஆகணுங்கிற சூழ்நிலை. அந்த கடனால் குடும்பத்தில் வேற மன உளைச்சல். ஒருத்தவங்க ஏன் கடன் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்தில். உங்களால் தான் கடன் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க. கடன் வாங்கிய குடும்பத்தை அழிக்கிற அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. இப்படியே பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, மன உளைச்சலுக்கு மேல் மன உளைச்சல் இதெல்லாம் குடும்பத்திலையும் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களால் தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா பாதை தெரிஞ்சாதானே நம்ம தெளிவு பெற முடியும். நம்ம பாதை எங்கே போகுதுன்னே தெரியல, அப்புறம் எப்படி தெளிவான முடிவு எடுக்க முடியும்? இது எல்லாமே குரு பெயர்ச்சியின் பார்வையால் மாறப்போகிறது. ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். உங்கள்கிட்ட பழக்கம் இல்லாதவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வேற்று மொழி, வேற்று மதம், வெளியூர்காரர்கள், இப்படி பழக்கம் இல்லாதவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள்லாம் அன்போடு பழகுவாங்க. பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பிணைப்பு ஏற்படும். வீட்டில் இருக்கிற பெரியவர்களுடைய உடல் நலனை கொஞ்சம் கவனிச்சுக்க. ஏன்னா சுகஸ்தானத்திற்கு குரு பகவான் வந்திருக்கிறதுனால அவருடைய பலன் அதிகமாக கிடைக்காது. ஏன்னா பார்வைக்கு தான் பலன் அதிகம். கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுருவார்.
கெடுதல் பண்ண மாட்டார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுதல் பண்ண மாட்டார், கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவார். அந்த பலன்களை முடக்கி வச்சுப்பார். இது போன்ற நேரத்தில் நாம தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும், உடல்நல பிரச்சனை, நோய் பிரச்சனை இதெல்லாம் வந்தாலும் உடனே மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. பிள்ளைகள்லாம் உயர்கல்வி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, நல்லா படிப்பாங்க. நீங்கள் படிக்கணுன்னாலும் தொழில் கல்வி தேர்ந்தெடுத்து படிப்பீங்க. எந்த ஒரு தொழிற்கல்வியை தேர்ந்தெடுத்தாலும் அதில் மிகப்பெரிய வெற்றியை இந்த 18 மாதத்துக்குள்ளே பெறுவீர்கள். இந்த 18 மாதம் தொழிற்கல்விக்கு மிகச்சிறந்த காலம். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வை விழுது. அதனால் தொழில் கல்விக்கு முன்னுரிமை கொடுங்க. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. 8ஆம் பார்வை எதை குறிக்கும் அப்படின்னா நோய்கள். அதனால் உடல் நலனை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அதே நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் குரு பகவான் பார்த்துப்பார். 8வது இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். தாலி பாக்கியம், உடல் கோளாறு, விபத்துக்கள், பொருள் இழப்பு, அதுபோல் கணவன் மனைவி உடனான உறவு முறை இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம் 8வது பாவம். அதனால் விபத்துகள்லாம் இந்த வருஷம் நடக்காது. அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருப்பீங்க. கணவன் மனைவி உடனான உறவுகள் சிறப்பாக இருக்கும். எத்தனை பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் மன உளைச்சல், அதுபோல் மனஸ்தாபம், எலியும் பூனையுமா கீரியும் பாம்புமா இருந்திருந்தாலும் குருவினுடைய பார்வையால் உங்கள் மனசு மாறி போகும். ஒரு நல்ல எண்ணம் தோன்றும். ஏன்னா திடீர்னு ஞானம் வந்துடாது கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ. அது போன்ற சம்பவங்கள் நடக்கும். குரு பகவான் நமக்கு புரிய வைப்பார். நம்முடைய கணவரை பற்றியும் அல்லது மனைவியை பற்றியும் புரிய வைக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். அதுபோல் குடும்பத்தில் கஷ்டம், திருமண உறவில் பிரச்சனை, காதல் உறவில் சிக்கல், ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இந்த விஷயத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இந்த பார்வையால் தீரப்போகுது. 8ஆம் வீட்டு பார்வையால். அப்பா அம்மா இவர்களுடனான உறவில் ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகும். சிக்கல் இல்லைன்னா சிக்கல் ஏற்படும். இந்த 2 விஷயத்தில் ஒரு விஷயம் நடக்கும். அண்ணன் தம்பி உறவில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்க. அடுத்தது 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 10ஆம் வீடு எது? தொழில் ஸ்தானம், தொழிலை குறிக்கக்கூடிய இடம். அதை தான் சொன்னேன். உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் வந்திருக்கிறது தொழிலில், உத்தியோகத்தில். இது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மஸ்தானம் அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் நடக்கக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பது மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்மத்தில் நமக்கு தொழில் ஸ்தானம் அமையும், பலன்கள் அமையும். அப்போ 10ஆம் பார்வை கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், அதுபோல் வாணிபம், அரசாங்க பதவி, செல்வம், வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வேலை, தெய்வ பக்தி இது போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடியது இந்த 10ஆம் பாவம். அப்போ இந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும். குரு பகவானின் பார்வைப்பட்டு புனிதமாகும். அரசாங்க பதவி முயற்சி பண்ணுறீங்களா? கிடைக்க போகுது கண்ணுங்களா, கிடைக்க போகுது. விடாமுயற்சி, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அரசாங்க வேலை பார்ப்பீங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. அதுபோல் செல்வம், 16 செல்வங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருவீங்களா? அத்தனை செல்வங்களும் இந்த 18 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இல்லைன்னா இந்த 18 மாதத்துலேயும் அதை கிடைக்கிற அளவுக்கு உங்களது அடித்தளத்தை அமைத்துக் கொள்வீர்கள். வெளிநாட்டு பயணம் வந்ததுன்னா விட்டுறாதீங்க. வெளிநாட்டு வேலை வந்ததுன்னா எந்த வேலையாக இருந்தாலும் பிடித்து கொள்ளுங்கள். இன்னைக்கு சின்ன வேலை நாளைக்கு பிரம்மாண்ட வேலையாக மாறலாம். அதுபோல் தெய்வ பக்திங்கிற இடத்தையும் பார்க்குறார் குரு பகவான். என்ன சொல்கிறார்? ஆன்மீக பலத்தோடு உங்களது பயணத்தை ஆரம்பியுங்கள். தெய்வ பக்தியை வளர்த்துக்குங்க. அப்போ தான் உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாமே போகும். அமைதி ஏற்படும். மனக்குழப்பம் நீங்கி, மன உளைச்சல் நீங்கி அமைதி ஏற்படும். அமைதியாக சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அமைதியான சிந்தனை அற்புதமான ஐடியாக்களை கொடுக்கும், வாய்ப்புகளை கொடுக்கும். வாய்ப்புகளை பிடிச்சுப்பீங்க. இப்போ குருவின் பார்வை உண்டு. அதுபோல் புதிய தொழில், புதிய வியாபாரம் ஆரம்பிக்கலாம். ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலையில் உங்களது தனிப்பட்ட திறமை வெளிப்படும். எந்த பிரச்சனைக்காகவும் நீதிமன்றம் போகாமல் லாபமோ நஷ்டமோ பேசி தீர்த்து கொள்ள பாருங்கள். ஏன்னா பேசி தீர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக அந்த பேச்சு அமையும். பேச்சில் விட்டு கொடுத்து பேசுங்க. அதை விட இன்னும் பலன் அதிகமாக கிடைக்கும். விட்டு கொடுப்பவன் கெட்டு போனதில்லை அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க? யாராவது நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது எதிரும் முதிருமாக பேசிகிட்டு இருக்காங்க, உடனே தாழ்ந்து பேசுகிறாங்க. சரி பரவாயில்லப்பா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம மனசு இறங்கிடும். அவங்கள்ட்ட நம்மளும் ஒரு சாரி கேட்டு உங்களுக்கு என்ன தேவையோ என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒருபடி மேலே போகும். அதுபோல தான் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு வாக்குவாதத்திலையும், வேலையிலையும், தொழிலையும், குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் எந்த இடத்துலையும் இந்த விஷயத்தை பொறுத்திக்கிங்க. விட்டு கொடுத்து போங்க. அதனால் புதிய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும்,
சம்பள உயர்வு கிடைக்கும். உங்களை தேடி புது புது வேலைகள்லாம் வரும். நீங்கள் எந்த தொழில் தொடங்கினாலும் எந்த வேலைக்கு போனாலும் வெற்றி அது அடையும். இத்தனை காலமாக வேலை இல்லாத பிரச்சனை, வேலை இருந்தாலும் சரியான சம்பளம் இல்லாத பிரச்சனை, அதெல்லாம் இனிமேல் இருக்காது. குடும்பத்திலையும் வெளி உலகத்திலையும் உங்களது புகழ் செல்வாக்கு உயரும். இல்லத்துக்கு தேவையான அத்தனை ஆடம்பர பொருட்களையும் வாங்குவீர்கள். அரசு அதிகாரிகளுடனான தொடர்பு நல்லா இருக்கும். அதன் மூலமா பல பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க. அதே நேரத்தில் கற்பனை உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கும்பராசி அப்படின்னாலே கற்பனை ஜாஸ்தி. அந்த கற்பனைக்கு ஏற்றது மாதிரி உழைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. கற்பனையை நிஜமாக்க துடிப்பவர்கள் கும்பராசி நண்பர்களும் தோழிகளும். பொய்யே சொல்லிட்டாலும் அதை உண்மையாக்க முயற்சி பண்ணுவீங்க. அப்படி ஒரு திறமைசாலிகள். பொய்னா என்னன்னா, சும்மா ஒரு பேச்சுக்கு நான் கார் வாங்க போகிறேன் அப்படின்னு வெளிப்படையாக பேசிடுவீங்க. அதுக்கான பிளானே உங்கள்கிட்ட இருக்காது. முன்ன பின்ன யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. கார் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டமேங்கிறதுக்காகவே கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி உழைச்சி அதை உண்மையாக்கி விடுவீர்கள். இப்படித்தான் பல விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக உயரும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானின் பொன்னான பார்வை விழுந்துருச்சு. நீங்கள் வளர்ச்சி அடையிறத நீங்களே பார்ப்பீங்க. தயவு செஞ்சு இந்த ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபடுங்க. முக்கியமாக இந்த 3 விஷயங்களை கடைபிடிங்க உங்கள் வாழ்க்கையில். உண்மை, உழைப்பு, உதவி. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருங்க. உங்கள் கனவுகளும் கற்பனைகளும் நிஜமாக்கணும் அப்படின்னா நல்லா உழையுங்க. கர்ம வினைகளை தீர்க்கணும், பாவங்களை தீர்த்து புண்ணியங்களை சேர்க்கணும் அப்படின்னா உதவி பண்ணுங்க. உண்மை, உழைப்பு, உதவி, இந்த 3 விஷயங்களையும் எந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ, முடிவு பண்ணுறீங்களோ, அன்னையிலிருந்து உங்களது வெற்றி ஆரம்பம். குரு பகவானுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. அதோட இந்த பரிகாரத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டாவது செஞ்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இருக்கு பாரு, 7 ஜென்மத்துக்கும் உங்களது சந்ததியினர் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய பலன் இருக்கு பாரு, மிக பெரியது. அதில் ஒரு துளி கூட இல்லை இந்த பரிகாரம். 16 வாரங்களோ 3 வருடங்களோ அப்படிங்கிறது மிகப்பெரிய விரத முறையெல்லாம் இல்லை, ரொம்ப சின்னது. நம்மளால் முடியும். இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அத்தனை யோகங்களையும் செல்வங்களையும் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். உங்கள் சந்ததியினருக்கே அதை சேர்த்து கொடுப்பார். அதனால் அலட்சியப்படுத்துறதும் நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறதும் உங்கள் கையில் இருக்குது. எது தேவையோ அதன்படி செய்யுங்க. எங்களுக்கு மிகப்பெரிய செல்வங்கள்லாம் வேண்டாம், சந்ததியினரே வாழ வேண்டாம், நாங்கள் இப்போ நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னா அதுக்கு ஏற்றது மாதிரி உழைங்க, கஷ்டப்படுங்க, கண்டிப்பாக அது நடக்கும். குரு பகவான் நடத்தி வைப்பார். இந்த 8ஆம் பார்வையால் கூட்டாளிகளை நம்பாதீர்கள். எங்கே காலவாரி விடுவாங்கன்னே தெரியாது. ஏன்னா பட்டது போதும். கூட இருந்தவர்களால் தான் அன்னைக்கு இவ்வளவு கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, சிக்கலில் தவிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் தொழில் ஊஞ்சல் ஆடுது. எல்லாம் கூட இருந்தவர்களால் உசுப்பேத்தி உடம்பை ரணகலமாக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல வடிவேல், அந்த மாதிரி ரணக்கலத்தோடு இப்போ இருக்கீங்க. பல இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நண்பர்களையோ உறவினர்களையோ கூட இருக்கிறவங்களையோ 100% நம்பாதீர்கள். 1% சந்தேகப்படுங்கள். பேசுகிற வார்த்தையில் ஏதாவது உள் விஷயங்கள் அடங்கியிருக்கா, வெளிப்படையாக தான் பேசுகிறாங்களா, ஏதாவது உள்நோக்கத்தோட பேச்சு வருதா, சுய லாபம் ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா, அந்த பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அடுத்தது 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், விரய ஸ்தானம். அப்போ என்ன பண்ணோம், எத்தனை கோடிகள் வந்தாலும் அத்தனை கோடிகளுக்கும் இங்கே செலவு உண்டு. பிளான் பண்ணிடுவீங்க உங்களை அறியாமலே நீங்களே. இன்றைக்கி 10,000 ரூபா காசு வருது அப்படின்னா 12,000 ரூபாய்க்கு பிளான் போட்டு வைப்பீங்க. அது குணம். 1 லட்ச ரூபா வருமானம் வருது அப்படின்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. உங்கள் நோட்டை எடுத்து பார்த்தா அதிர்ச்சி ஆகிடும். வர்றது 1 லட்சம், இங்கே 1.5 லட்சத்துக்கு செலவு இருக்கே அப்படின்ட்டு. இருந்தாலும் சோர்வடைய மாட்டீங்க. சரி, அடுத்த மாதம் இதை சரி பண்ண உழைப்பீங்க, டெவலப் ஆகும். வருமானம் 1.5 லட்சமாக மாறும். அந்த மாதத்தோடைய கணக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சமாக இருக்கும். இங்கே வரவுக்கும் செலவுக்கும் அதிகமாக இருந்தாலும் கடனை வாங்குவதை நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்குது லைஃப்பில். எவ்வளவு விரை செலவுகள் வேணாலும் நடக்கட்டும், கடனை மட்டும் வாங்காதீங்க. உழைச்சி நம்ம கடனை கொடுப்போம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிங்க. கும்பராசி நண்பர்கள்லாம் தோழிகள்லாம் வாங்கின கடனுக்காகவே இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கி கடன் பிரச்சனையாக தான் இருக்கும், பணப்பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா விரயச்சனியை தாண்டி அடுத்தது ஜென்மசனியில் வந்து நிற்கிறார். விரய செலவுகள், கடன் வாங்கி எல்லாம் செலவு பண்ணிவிட்டு இந்த ஜென்மசனியில் எல்லா கடன்காரங்களும் வந்து ஒரே டைமில் கேட்பாங்க. அது மிகப்பெரிய அதிர்ச்சி. அப்போ என்ன பண்ணோம், மன தெளிவு அடையணும். ஆன்மீக பயணத்தோடு நீங்கள் பயணம் செய்யணும். இந்த காலகட்டத்தில் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க, கடவுள் சக்தி இருக்குது, நம் எண்ணமே ஒரு சக்தி, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுங்க, ஆன்மீக தலங்களுக்கு போங்க. இந்த பௌர்ணமி அமாவாசைக்கெல்லாம் சில கோவில்களுக்கு போனால்
நம்முடைய அத்தனை கஷ்டங்களும் தீரும். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பௌர்ணமி போயிட்டு வாங்க. அங்கே போய் அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறோம், தனி வீடியோவே போடுறேன். ஒரு 12 பௌர்ணமி அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்து விடுவார் முருகன். அதுபோல் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டு வாங்க. அந்த கிரிவலத்தில் தான் தெரியும் வலினா என்ன, வேதனைனா என்ன. அத்தனை பாவங்களும் தீரக்கூடிய இடம் திருவண்ணாமலை. இந்த மாதிரி தலங்களுக்கு கும்பராசி நண்பர்களை தோழிகளே போயிட்டு வாங்க. அதுபோல் உங்களால் முடியும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம், அல்லது வீட்டில் காலையிலையோ மாலையிலையோ ஒரு 15 நிமிடம் யோகா, தியானம், மந்திரங்கள் இதெல்லாம் உச்சரிக்க பழகுங்க. எந்த கிழமைக்கு என்ன தெய்வத்துக்கு நம்ம மந்திரம் சொல்லலாம், எப்படி யோகா செய்யலாம், எப்படி தியானம் செய்யலாம், இதெல்லாம் கற்றுக்குங்க. நீங்கள் எத்தனை விஷயத்தில், எத்தனை துறைகளில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருந்தாலும் ஓரம் தள்ளி வைங்க. மனசை முதல்ல அமைதிப்படுத்துங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இந்த கனவுகளும் கற்பனைகளும் இந்த பிரம்மாண்டமான யோசனைகளும் மாறி மாறி குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இந்த கடங்காரம் வருவாங்க, இந்த கடங்காரம் வருவாங்க, இவங்க பணம் கேட்பாங்க, இந்த தொழில் செய்யலாம், அந்த தொழில் செய்யலாம், அந்த தொழில் செய்யலாம், இந்த வேலைக்கு போகலாம், அந்த வேலைக்கு போகலாம். இப்படி குழப்பங்கள் மத்தியில் அமைதி அடைவது, மன உளைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. அப்போ யோகா, தியானம்லாம் கும்பராசி நண்பர்களுக்கு நல்லதாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுங்க. அதுபோல் குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. மாதத்தில் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுங்க. கிணற்று தவளையாக இருந்த என் அன்பு தோழிகளும் நண்பர்களும் இப்போ வெளியூர், வெளிநாட்டுக்கு பயணம் இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். ஆனாலும் செலவுகள் வரிசை கட்டு நிற்கும். வருமானத்தை அதிகப்படுத்துங்க, செலவை குறையுங்க, கடன் வாங்கிறத நிறுத்துங்க. இது எல்லாமே நடந்தாலே பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும். ஏன்னா ஜென்மசனி, இந்த ஜென்மசனி காலத்திலையும் குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பித்து விட்டார். அற்புதமான இடத்துல வந்து உட்கார்ந்து அற்புதமான பார்வைகளை வீசுகிறார். கடைக்கண் பார்வை. ஒரு காதல் எப்படி காதலனை கடைக்கண் பார்வையால் பார்க்கிறாளோ அப்படி அந்த பார்வைக்கு வலி அதிகம், வலிமை அதிகம். அந்த பார்வைக்கு அர்த்தம் அதிகம். அதுபோல குரு பகவான் உங்களை பார்க்கிறார். அத்தனை செல்வங்களையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் கொடுக்க போகிறார். பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்க போகிறார். உடனே அடுத்த வருஷம் வந்து இவ்வளோதெல்லாம் சொன்னீங்க, எதுவுமே நடக்கலை அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். நமக்கு அதிர்ஷ்டம், யோகம், குரு பார்வையெல்லாம் நல்லா இருந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன முயற்சி பண்ணோம்? சரியான இடத்துல சரியான விஷயங்களை யோசிச்சோமா? சரியான வேலைக்கு போனோமா? சரியான தொழில் ஆரம்பித்தோமா? கடனை வாங்காமல் நிறுத்தினோமா? கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோமா? கடனை அடைச்சோமா? யாரெல்லாம் மதித்தோம், யாரெல்லாம் மதிக்காமல் போனோம், யாருடைய சாபத்தை வாங்கணும், யாருக்கு கெடுதல் பண்ணணும், இப்படி உங்களை நீங்களே திரும்பி பாருங்கள். அதுக்கு முன்னாடியே நான் இப்போவே சொல்கிறேன், முயற்சி பண்ணுங்கள். திரும்பி பார்க்க மாட்டீங்க, சந்தோஷப்படுவீங்க. இந்த வீடியோ நம்ம கண்ணில் பட்டது பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைக்க போகிறீங்க. உங்களது கஷ்டத்தாலும், உங்களது உழைப்பாலும், உங்களது நேர்மையான வழியாலும், ஆன்மீக பலத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் சிங்கநடை போட்டு சிம்மாசனத்தில் அமரப் போகிறீர்கள். அதுபோல் எச்சரிக்கையாக இருக்கணும். சில விஷயங்கள்ல உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் வீட்டுக்குரிய கிரகம் சில ஆபத்துகளை ஏற்படுத்தும். எச்சரிக்கை மணி அடிக்கிறது. எச்சரிக்கை மணி அடித்தாலே நம்மளை தூங்க விடாது. ஒரு போர் வந்துருச்சு, எச்சரிக்கை மணி அடிக்கிறாங்க அப்படின்னா பரபரப்பாகிடுவாங்க, அவங்களுடைய நிம்மதி போயிடும். இங்கே வந்து அவசரப்படாமல் நிதானமாக யோசிங்க. இந்தந்த விஷயங்களில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ட்டு. மருத்துவ செலவுகள், எந்த விஷயத்துலையும் உணர்ச்சி வசப்படாமல் தெளிவாக இருங்க. நீர், நெருப்பு, மின்சாரத்தை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே வீண் சந்தேகம் ஏற்படும். அந்த சந்தேகமே வராமல் இருந்ததுன்னா குடும்பத்தில் பிரச்சனையே இருக்காது. ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். எந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்களை குரு பகவான் கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு சில கெடுதல் பலன்களை தடுக்காமலும் விட்டுருவார். இவர் செய்ய மாட்டார். சில கிரகங்களால் வரக்கூடிய கெடுதல்களை தடுக்காமல் விட்டுருவார். பல விஷயங்களில் ஏமாற்றமடைய வாய்ப்பு இருக்குது, ரிஸ்காக வாய்ப்பு இருக்குது, மிக மோசமான பொருளாதார சூழ்நிலையை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. சேமிப்பை அதிகப்படுத்துங்கள், செலவுகளை குறையுங்கள், கடன் வாங்குறதை நிறுத்துங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியை மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களுக்கு கொடுப்பது மாதிரி நீங்கள் ஏற்படுத்தி வாய்ப்புகளை பயன்படுத்திப்பீங்க. எல்லாவற்றிற்கும் பெரிய தலம் குருதலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர். ஏன் அது பெரிய பரிகாரம் தலம் அப்படின்னா, குரு பகவானுக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருள் உபதேசம் கொடுத்த தலம். பிரணவ மந்திரங்களுக்கான உரைகள், சந்தேகங்கள் தீர்க்கப்பட்ட இடம் அதுதான். அது மாதிரி பிரம்மனும் பிரம்ம ரகசியத்தை முருகனிடம் இருந்து அறிந்த இடமும் திருச்செந்தூர் தான். எவ்வளவு பெரிய இடம் பார்த்தீங்களா? அதனால குருவிற்கெல்லாம் குருவாக விளங்குபவன் திருச்செந்தூர் முருகன். அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். மிகப்பெரிய பாக்கியத்தையும் புண்ணியத்தையும் நீங்கள் அடைவீங்க. இந்த குரு பெயர்ச்சியை முழு நம்பிக்கையோடும் முழு முயற்சியோடும் பயன்படுத்திக்க பாருங்க. செயல்பட ஆரம்பிங்க. வெற்றி நமதே, வெற்றி நிச்சயம்.